ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்க உனக்கு உனக்கு பிடிச்சதை தர வேண்டியது என் கடமை அல்லவா? ஒரு தாயாக எல்லா தாய்க்கும் தன் பிள்ளைகளின் தேவை என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க எதுக்கு ஆசைப்படுவாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த வகையில் நானும் உன்னை சரியாக தெரிஞ்சவளா முழுசா புரிஞ்சவளா இருக்கிறதால தான் இப்போது உனக்கு பிடிச்சதை உன் கைகளில் வந்து சேர்ப்பதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு பிடிச்சது என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்க என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போகிறேன். இப்போது இந்த நிமிஷமே உன் சோகங்கள் அனைத்தும் சரியாகி நீ சுகமாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ இழந்ததெல்லாம் இப்போ பல மடங்காக உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உனக்கு கிடைச்சி நீ வாழ்க்கையை ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழ போகிற. நான் உன்னை கைவிட்டுட்டேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியே, அந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் அமைதியாக பொறுமையாக தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மற்றபடி நீ எந்த விஷயத்திலும் தோற்று போகணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போதே உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு தரப்போகிறேன். நீயும் எதிர்மறையாக எதையும் யோசிக்காம நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறையாக சிந்திக்க பழகு. இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன்னு சொல்லவே. இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இப்போ நடக்க போகிற எல்லாமே உனக்கு சாதகமாக உனக்கு பிடிச்சதாகவே உன் வாழ்க்கையில் இருக்க போகுது. இந்த உலகத்து மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகமாக தான் இருக்காங்க. காசு பணம் வச்சிருக்கவே எங்கே நம்ம வச்சிருக்கிறது தெரிஞ்சால் நம்மக்கிட்ட காசு கேட்டு கடன் கேட்டு உதவி கேட்டு வந்துடுவாங்களோன்ட்டு இல்லாதவன் போலவே காசு கஷ்டப்படுறவன் மாதிரியே வெளியே காட்டிக்கிறான். ஆனால் காசு பணம் இல்லாதவங்க என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் தான் பெருசு, எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குன்னு ஆடம்பரமாக சும்மா வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் பாலா போன இந்த மனிதர்களின் வாழ்க்கை நடிப்பே இயல்புன்ற மாதிரி ஆகி போச்சு. காசு பணம் வச்சிருக்கவே இல்லாதவன் மாதிரி நடிக்கிறான், காசு பணம் இல்லாதவன் தான் பணக்காரன்ற மாதிரி ஆடம்பரமாக நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிதானே உன் வாழ்க்கையில் நீயும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அத்தனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு வெளியில் நல்ல முறையில் காட்சி கொடுத்து சிரிப்போடு மகிழ்வோடு உலா வருகிறாய். நான் எந்த விதத்திலும் உன்னை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித கட்டாயத்தோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க இப்படி தான் வாழணும்னு விதி எழுதப்பட்டிருக்கும் போது யாராலும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். அதனால தான் உன் விதியை மாற்றி அமைச்சு நிஜமாவே உன்னை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும் வாழ வைப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நல்ல பிள்ளையாகிய உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கெட்ட மனிதர்களுக்கு கஷ்டத்தையே அனுபவங்களாக கொடுத்து மோசமான மனிதர்களின் பாதையில் அவங்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்து உனக்கான வாழ்க்கையை நல்ல முறையில் திருத்தி அமைக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் எதுக்கும் வருத்தப்படாத. இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, மோசமானவங்களாக இருந்தாலும் சரி, சிறந்த மனிதாபிமிக்க மானமிக்க மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ. ஏன்னா நல்லவனோ கெட்டவனோ எல்லாருக்குள்ளேயுமே சில நல்ல விஷயங்கள் இருக்குமேன்னு சொல்லவே. நல்ல மனிதர்கள் மனசுக்குள்ளேயும் சில கெட்ட விஷயங்கள் இருக்கும். அதனால தான் எல்லார்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ எப்படி முன்னுக்கு வர முடியும்னு யோசிக்க சொல்கிறேன். கடைசி நேரத்தில் கூட உன் வாழ்க்கை மாறலாம். அதனால் நீ எப்போதும் நம்பிக்கையோட தைரியமாக இரு. நீ வெற்றி பெறுறதுக்கும் நீ நினச்சது நடக்கிறதுக்கும் நீ ஆசைப்பட்டது கிடைப்பதற்கும் இந்த வராகி அம்மா எப்போது வேண்டுமானாலும் மாற்றத்தை கொண்டு வருவேன். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் சேர்ப்பதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்க வாழ்க்கை மாறுது சந்தோஷமாக இருக்குன்னா அதிகமாக ஆடிட வேணாம். ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலே ஓவராக ஆட்டம் போட்டு வாழ்க்கையில் அடங்கி போயிடுவாங்க. ஆடாத ஆட்டம் ஆடும் மனிதர்கள் எல்லாம் கடைசியில் பூமிக்கு அடியில் அடங்கி போய்தானே ஆகணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதிகமாக ஆட்டம் போடாமல் அடக்கத்தோட பணிவோட பொறுமையோட தைரியத்தோட தன்மானத்தோட தலை நிமிந்து வாழவும் கற்றுக்கோ. இந்த உலகத்தில்
நல்லவங்க கெட்டவங்க, ஏழை வறுமை கோடீஸ்வரன், கஷ்டப்படுறவன் சந்தோஷமாக இருக்கவேன்னு எல்லாருக்குமே நான் வரலாற்றில் ஒரு பக்கத்தை வச்சுருக்கேன். வரலாறுங்கிற அந்த புத்தகத்தில் உன்னுடைய பேர் இருக்கும் அந்த பக்கத்தில் நீ வெற்றியை எழுதுவதும் அல்லது காலியாகவே விட்டு வைப்பதும் நீ செய்யும் முயற்சிகளில் தான் இருக்குது. உனக்கென ஒரு தனி இடத்தை பிடி. உன்னுடைய தனித்துவத்தின் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வரலாற்று புத்தகத்தில் உன் பேரை பதிய வைக்கணும் என்று செல்லவே. எப்போதும் மனசு முழுக்க அன்போட, புத்தி முழுக்க அறிவோட உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நல்லா உற்று கவனிச்சு பாரு. அன்போடும் பாசத்தோடும் அறிவோடும் வாழ்வது தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான சொத்துன்றதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உன்கிட்ட இருக்கிறதால தான் இந்த வராகி அம்மா உனக்கு உதவி செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் போதும், கவலையாக இருக்கும் போதும், பிரச்சனைகள் இருக்கும் போதும் அந்த இடத்த விட்டு கடந்து இன்னும் முன்னுக்கு போக தயாராக யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சே, ஐயோ பிரச்சனை வந்துருச்சேன்னு யோசிச்சு அங்கேயே நிற்கக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது நீ தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவு மட்டும்தான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லவே. அதனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் முடிவெடுக்க தயங்காதே. முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையோ அல்லது கஷ்டமோ பெரும் பிரச்சனையோ வந்தாலும் கூட இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்தினா அந்த முடிவை உனக்கான முன்னேற்றமாக இந்த வராகி அம்மா நான் மாற்றி காட்டுவேன். என்னையே மனசில் நினச்சி வணங்கும் உனக்கு கண்டிப்பாக நான் மகிழ்ச்சியை கொடுக்க தான் போகிறேன். நீ மகிழ்ச்சியோடு இருந்தால் தானே உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். அதனால் எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய். எதுக்கெடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் இந்த வராகி அம்மா தான் நடத்துகிறேன், என் அனுமதியோடு தான் எல்லாம் நடக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன செய்யணும், எப்போ செய்யணுன்ற அனைத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக வழிகாட்டி கொண்டே இருப்பேன். என் அறிவுறுத்தலின் பேரில் நீ வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெற தயாராகு. குழப்பமோ பயமோ தனிமையோ எதுவும் உன்னை அண்டாமல் நீ கவனமாக இருந்துக்கணும். உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னை செயல்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு அரிய விஷயம் இப்போ உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுது. ஆமியன் செல்லமே, நீ எந்த விஷயத்தை உனக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவியோ, எதுக்காக நீ மகிழ்வாயோ அந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துதான் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு புது வழி பிறக்கும் என் செல்லமே. என் அருளால் அனைத்து தடைகளும் நீங்கி உன் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு பலன் கிடைச்சே தீரும். என் அருளால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். இந்த வருடம் உனக்கு நன்மையான நல் வருடமாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் தாண்டி இப்போ உனக்கான நல்ல விஷயங்களை சிறப்பாக முடிச்சு கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எந்த உறவும் எப்பொழுதும் நிலையாக நிரந்தரமாக உன் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் எந்த உறவு உன்னை நோக்கி புதுசாக வந்தாலும் அல்லது உனக்கு நெருங்கிய உன் மனசுக்கு பிடிச்ச உறவுகளே உன்னை விட்டு போனாலும் நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பல அவமானங்களை சந்தித்து உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்பட்டு பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்து அப்புறம் உரிமையோட சண்டை போட்டு முழு நம்பிக்கை வச்சுன்னு எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ எப்போதும் எந்த உறவோட விரிசல் உண்டானாலும் பிரிதல் உண்டானாலும் யார் மனசையும் காயப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளாதே. அதே போல் அடுத்தவங்ககிட்ட போய் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி பேசி உரிமையாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதே. எல்லா விதத்திலும் உன்னுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ஒரு அளவோடு இருந்ததுன்னா நீ எந்த விதத்திலும் ஏமாற மாட்ட. நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ்வதைத்தான் இந்த வராகி அம்மா பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்.